supposed to feel. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவிலில் டெரிக் டாடா ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷோரூமுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 2020 ஆல்ட்ராஸ் அப்படின்ற ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் காரை வந்து டாட்டாலேருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கார் வந்து சூப்பரான ஒரு சேல்ஸை வந்து மார்க் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த காரோட 2024 அப்டேட்டை பற்றிய ஒரு ஃபுல் ரிவ்யூ எடுக்க தான் இந்த ஷோரூமுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்ம XMS அப்படின்ற ஒரு பேஸ்லேருந்து தேர்ட் ஆப்ஷன் மாடலில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மிட் ஆப்ஷன்னே சொல்லலாம். ஸோ இந்த காரில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் வயலட் கலர் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த கார். நெக்ஸ்ட் இதோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1.2 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின், அதில் வித் சிஎன்ஜி ஆப்ஷனும் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு 1.5 டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின், 4 சிலிண்டர் டீசல் இன்ஜினும் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மைலேஜ் மட்டும் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்க்குறவங்க டீசல் போவாங்க, 23+ மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு பர்ஃபார்மன்ஸை பேஸ்டு பார்க்குறவங்க ஒரு பெட்ரோல் இன்ஜினுக்கு போவாங்கன்னு நம்ம சொல்லலாம். அது 18 to 19 கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க மைலேஜ். பெட்ரோல் இன்ஜினில் வந்து உங்களுக்கு வந்து 85 பிரேக் ஹார்ஸ் பவர் அண்ட் 113 நியூட்டன் டார்க் ஜெனரேட் பண்ணுது. டீசல் இன்ஜினில் வந்து 90 பிரேக் ஹார்ஸ் பவர் அண்ட் 200 நியூட்டன் மீட்டர் டார்க் ஜெனரேட் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு வந்து நல்லா ஏரோடைனமிக்காக இருக்குது. ஃப்ரண்ட் பேனட் வந்து நல்லா ஷார்ப் எட்ஜஸாக கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஹெட்லாம்ப்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷார்ப் கட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்விஃப்ட் பேக் ஹெட்லாம்ப்ஸ். அதுக்கு மேலே வந்து ஒரு பிளாக் க்ளாசி ஃபினிஷ் லைன் போகுது. லோவர் கிரில்லில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் ஃபினிஷ் போகுது. அதுவும் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. சென்டரில் ஒரு பெரிய டாட்டா லோகோ கொடுத்துருக்காங்க. அந்த கிரில்லில் உள்ள எஃபெக்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. பேஸில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஏர் டேம்ப் கொடுத்துருக்காங்க. 165 கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பம்பர் கார்டும் கொடுத்துருக்காங்க. அது நல்ல இம்ப்ரெசிவான ஒரு ஃபீச்சர் தான் அந்த காருக்கு. மொத்தத்தில் இந்த கார் நல்ல ஒரு ஷார்ப்பான கட்டிங் எட்ஜஸோடு இருக்குது. அது நல்ல ஒரு ஏரோடைனமிக்காக இருக்குது. இதோட டயர் சைஸும் பார்த்திங்கன்னா 185 60 R16 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஆப்ஷனில் வந்து டைமண்ட் கட் அலா வீல்ஸ் வருது. வீல் ஆர்ச்சும் பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு நார்மலான ஒரு எலிகென்ட்டான வீல் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. அதில் கிளாடிங் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கல. இது நார்மல் ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக்னால அவங்க ஒரு அந்த ஸ்போர்ட்ஸ் லுக் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி, எஸ்யூவிக்குள்ள உள்ள அடாப்ட் பண்ணுற மாதிரி அந்த பிளாக் கிளாடிங் எஃபெக்ட்லாம் கொடுக்கல. ஸோ அது போக பார்த்திங்கன்னா இதோட ORVMs பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பிளாக்லேயும் கொடுத்துருக்காங்க. அதில் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபுல் ஆப்ஷன்ஸில் வருது. இதில் நார்மல் இது மிட் ஆப்ஷன்னால உங்களுக்கு வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து வீல் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஏ பில்லர் பாடி கலராக இருக்குது, பி பில்லர் வந்து பிளாக் அவுட்டாக இருக்குது, சி பில்லரும் பாடி கலராக இருக்குது. அந்த 50 lakh கார் சோல்டு அப்படின்ற அந்த பேட்ஜிங் வந்து அந்த சி பில்லரில் எம்பேட்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. அது போக ரூஃப் வந்து பிளாக் அவுட்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஒரு பிளாக் ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க நல்லாவே டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த காருக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுது அந்த காருக்கு. அது போக பார்த்திங்கன்னா இதோட ரியரில் வந்து ஹை மவுண்ட் ஸ்டாப்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ரியர் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட் ஸ்க்ரீனில் வந்து ஃபுல் ஆப்ஷனில் வந்து டிஃபாகர் வாஷ் வைப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து பூட் லைட்டில் வந்து டாட்டா லோகோவும் ஆல்ட்ராஸ் லோகோவும் பேட்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் ரொம்பவே நீட்டாகவும் எலிகெண்ட்டாகவும் இருக்குது இந்த காருக்கு. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் என்ஹான்ஸ் பண்ணுறதுனே சொல்லலாம். நல்ல ஒரு சார்கோல் பிளாக் ஃபினிஷ்டு ஸ்ப்ளிட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கனெக்டட் டைப்பாக இல்லை, நார்மல் டைப்பாக இருக்குது. பட் அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாக் க்ளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க ஒரு கனெக்டிவிட்டி. அது பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அந்த ஆல்ட்ராஸ் பேட்ஜிங்க்கு நடுவில் வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க, ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. லோவர் பேஸ் ஆஃப் த பம்பரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. கீழே ஒரு சின்ன பிளாக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அதில் ரிஃப்ளெக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த காரில். மொத்தத்தில் இந்த காரோட அந்த ஹைட்டு, கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஃபேமிலி ஹேட்ச்பேக் காருக்கு ஏற்ற மாதிரி அழகாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோர் வந்து நல்லா 90 டிகிரி வைட் ஓப்பனிங்காக இருக்குது. வேறு எந்த கார்லையுமே பார்க்க முடியாது. பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்ஸில் உங்களுக்கு இன்னர் டோர் பேனல் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. பாட்டில் ஹோல்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸ், ட்விட்டர்ஸ் எல்லாமே அழகாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, ஆட்டோ ஃபோல்டபுள் ORVMs கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் அந்த காரில். இதெல்லாம் வந்து 2024 உள்ள அப்டேட்ஸு. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக நல்ல ஒரு லம்பா சப்போர்ட், அண்டர் தை சப்போர்ட், இண்டிவிஜுவல் ஹெட்ரெஸ்ட் கொடுத்து சூப்பர் லக்ஸுரியான ஒரு டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட் கொடுத்துருக்காங்க. அந்த
பேனட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெட்டாலிக் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் ரொம்ப ப்ரீமியமாகவும் இருக்குது இந்த காருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த காரோட ஃபுல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வேறு கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப இம்ப்ரெசிவான டிசைன். ரியர் டோர்ஸும் நல்ல வைட் ஓப்பனிங்காக இருக்குது. 90 டிகிரி ஓப்பன் ஆகுது. அதில் பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் ட்விட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 8 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் நல்ல ஒரு ரீக்ளைனபிள் ரியர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இனஃபான ஹெட் ரூம், லெக் ரூம் எல்லாமே ரியர் சீட்ஸுக்கும் டீசெண்டாக இருக்குது. பாருங்கள், அந்த பனோராமிக் சன்ரூஃபோட அந்த ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இன்னர் ரியர் வியூ மிரர் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோ டிமிங் இன்னர் வியூ மிரர் கொடுத்துருக்காங்க. ஒரு 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு இதோட இதில் வந்து ஆக்சுவலாக அந்த டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட்டும் ரியர் ஏசி வென்ட்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது. மற்றபடி எல்லாமே நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஹெட் ரூம், லெக் ரூம் எல்லாமே இனஃபாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட டேஷ்போர்டை பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட டேஷ்போர்ட் வந்து பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்டில் சென்டர் கன்சோல் மட்டும் உங்களுக்கு மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்குது. அதில் ஒரு 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட இன்டீரியர்ஸ் பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இதோட சென்டர் கன்சோலில் அந்த டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு செல்ஃபோன் ட்ரே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு கியர் நாப் வித் லெதர் ராப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்டில் பிரேக் வித் சம் கப், அது பக்கத்தில் சின்ன கப் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு இம்ப்ரெசிவான டிசைன் தான். மொத்தத்தில் இதை பார்க்கும்போது அந்த டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் அந்த ஸ்டோரேஜ் அண்ட் ரியர் ஏசி வென்ட்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது. நல்ல ஒரு அனலாக் ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டியரிங் வீலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல், ஸ்போர்ட்டி ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அது போக அதில் ப்ளூடூத் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே டீசெண்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காரில் எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து டியூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதோட சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா 1 டச் தான், எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதனால் டீசெண்டாக வந்து அந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணோன்னே அதுவாக ஓப்பன் ஆகிரும், க்ளோஸ் ஆகிரும். செம டீசெண்டான ஃபீச்சர், சூப்பர் ப்ரீமியமான ஃபீச்சர்னு சொல்லலாம். இது ஒன்று மட்டும் இந்த நீங்கள் மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஃப்டி ஃபீச்சர்ஸில் இந்த கார் வந்து 5 ஸ்டார் வாங்கியிருக்கு, ரேட்டிங் வாங்கியிருக்கு குளோபல் என்கேப் டெஸ்ட்டில், கிராஷ் டெஸ்ட்டில். ஒரு சேஃபஸ்ட் ஹேட்ச்பேக் கார்னு சொல்லலாம் இந்த நம்ம இந்தியாவில். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இது. பூட் ஸ்பேஸும் 345 லிட்டர்ஸ் இருக்குது. சிஎன்ஜியில் மட்டும் பூட் ஸ்பேஸ் வந்து 210 லிட்டர்ஸ் இருக்குது. மற்றபடி பெட்ரோல் அண்ட் டீசலில் வந்து 345 லிட்டர்ஸ் இருக்குது. அந்த ஸ்பேர் வீல் கீழே கொடுத்துருக்காங்க. அதுவும் டீசெண்டான ஃபீச்சர். டூல் கிட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட பேஸ் ப்ரைஸ் வந்து 8 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் எண்ட் வந்து 13.5 lakhs வரைக்கும் இருக்குது. இந்த கார் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.